ஹாய், இன்னைக்கு நான் பிரியாணி எப்படி செய்ய போகிறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு. இப்போ இது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஜல்தி வதங்கணும்னா, ஜல்தி ப்ரௌன் ஆகணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு, ப்ரௌனாக இருக்குது. இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், மஞ்சாத்தூள், பிரியாணி மசாலா. இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன், 5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்தோடனும் வேக வச்சுக்கிற கறியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா பொரிஞ்சு வந்துருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பீஃப் பிரியாணி. ஸோ பெங்களூரில் வந்துட்டு நிறைய பேருக்கு பீஃப் ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்காச்சும் பீஃப் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாதி லெமன் சார் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வேக வச்சுக்கிற கறியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கறி கூட மசாலா நல்லா ஊறிடுச்சு, ஊறி நல்லா வெந்திருக்கு. இது கூட நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சிருந்த நான் 3 கிளாஸ் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதில் இந்த சூப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே 4 கிளாஸ் வருது. 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்க, இது நல்லா கொதிக்கட்டும். அரிசி போட்டாச்சு, கறியும் போட்டாச்சு. நல்லா கொதி வந்தவொன்னும் நம்ம பார்க்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாதம் கூட பாருங்க, சாப்பாடு கூட நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. கறி கூட நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.